வணக்கம். நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த தங்கல் விமர்சனம் இதோ. பயங்கரமான ஹைப்போட இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஆமீர் கான் உடம்பு ஏற்றினாரு, இறக்குனாருன்னு வீடியோலாம் விட்டாங்க. பயங்கரமாக வைரல்லாம் ஆச்சு. ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்ச நடந்த உண்மை சம்பவங்கள் அடிப்படையாக வச்ச ஒரு கதை. ஸோ ஆல்ரெடி விக்கிபீடியாவில் பார்த்து படிக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்ச கதையை ஸோ படமாக எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னு உங்களை மாதிரியே நாங்களும் ரொம்ப ஆர்வமாக போய் படத்தை பார்த்துட்டு வந்துட்டோம். சொல்கிறேன். தங்கல் தமிழில் யுத்தம் படத்துடைய கதை என்னன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்பீங்க. ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. அதில் சொன்னதான் கதை. மகாவீர் சிங் ஃபோகட் ஒரு வாழ்ந்து கெட்ட ஒரு பெரிய ரெஸ்லர். அவர் தன்னால் சாதிக்க முடியாத தன்னுடைய மகள்களை வச்சு எப்படி சாதிச்சாரு அப்படிங்கிறதான் தங்கல் படத்துடைய கதை. என்ன அவ்வளோதானா? குறுகதை பேசுவீங்களே, பேச மாட்டீங்களா? நான் பேச வைக்கிறேன். ஒவ்வொரு வீரனை போல எனக்கும் ஒரு கனவு இருந்துச்சு. தேசத்துக்காக கோல்டு மெடல் ஜெயிக்கும். நான் சாதிக்க முடியாததை நம்ம பையன் சாதிச்சு காட்டுவான். இம்ப்ரெசிவான காஸ்டிங், சிறப்பான நடிப்பு, நம்மள கண் கலங்க வைக்கிற மாதிரியான சென்டிமெண்ட் காட்சிகள், சீட்டு நுணுக்கே கொண்டு வர தத்ரூபமான ரெஸ்லிங் காட்சிகள், படம் முழுக்க அங்கங்க நிறைஞ்சிருக்கிற ஹியூமர், நம்மள புல்லரிக்க வைக்கிற இசைன்னு டெக்னிக்கலாகவும் ஸ்கிரிப்ட் வைஸும் ஒரு கம்ப்ளீட்டான படம் தங்கல். இவரோட நிதேஷ் திவாரி பயங்கரமா தடலடியெல்லாம் எதுவும் பெருசாலாம் பண்ணல. ரொம்ப சிம்பிளான கதையை அழுத்தமான காட்சிகளாலையும் வசனங்களாலையும் ரொம்ப சிம்பிளா நரேட் பண்ணி 100% நம்மளே என்டர்டெயின் பண்ணியிருக்காரு. கீதா பபிதா 2 பேரும் என் செல்லம் தான். என்னுடைய கனவை ஒரு பையனால தான் பூர்த்தி பண்ண முடியும். ஆமீர் கான் அவர் பொண்ணு கூட ரெஸ்லிங் பண்ற ஒரு காட்சி, அப்புறம் கோச் கிட்ட அவமானப்பட்டு கொஞ்சம் கலங்கிட்டே திரும்பி வர காட்சின்னு படம் முழுக்க ஆமீர் கான் ஸ்கோர் பண்றதுக்கு, சிக்ஸர் அடிக்கிறதுக்கு நிறைய காட்சிகள் இருக்கு. அவர் எல்லாத்தையும் ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணி சூப்பரா ஸ்கோரும் பண்ணிருக்காரு. அதே மாதிரி அவர் பொண்ணா நடிச்சிருக்கிற ஃபாத்திமா சனா ஷேக், அவங்க ஆக்டிங்கும் சரி ஃபைட்டிங்கும் சரி அவங்களும் ரெண்டுலையும் சூப்பராக ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. படம் முழுக்க நிறைய வளவளன்னு பேசுறதுக்கு வசனங்களுக்குலாம் நிறைய ஸ்பேஸ் இருந்தாலும் ரசிகர்கள் மேலேயும் அவங்க புத்திசாலித்தனத்து மேலேயும் நம்பிக்கை வச்சு நிறைய விஷயங்களை சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் மூலமாகவும் இசை மூலமாகவுமே கன்வே பண்ணிட்டு போயிருக்காங்க. எப்படியும் ஆமீர் கான், அப்புறம் அவருடைய பொண்ணா நடிச்சிருக்கிற சின்ன வயசு பொண்ணா நடிச்சிருக்கிற சாய்ரா வாசிம், சுஹானி பட்நாகர், அப்புறம் பெரிய பொண்ணா நடிச்சிருக்கிற ஃபாத்திமா சனா ஷேக்னு நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. படம் முழுக்க அவங்க எல்லாருக்குமே அடுத்த வருஷம் நிறைய விருதுகள் காத்துக்கிட்டே இருக்கு. ஆக்சுவலாக படம் இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் பார்த்தோம், இறுதி சுற்று. அது ஒரு சூப்பர் படம். இந்த வருஷம் முடியும் போது டிசம்பர் மாதம் தங்கல் இன்னொரு சூப்பர் படம் பார்த்துருக்கோம். ஸோ இந்த 2 சூப்பர் படங்களை பார்த்து ரிவ்யூ பண்ணதில் எங்களுடைய செல்ஃபி ரிவ்யூ டீமுக்கு அருமை, பெருமை, சந்தோஷம், கூஸ் பம்ப்ஸ் ஆஃப் இந்தியா, சாரே ஜஹான் சே அச்சா, ஜனகன மனகதி எல்லாமே. நீ சில்வர் ஜெயிச்சா இன்னைக்கோ நாளைக்கோ ஜனங்க ஒன்று மறந்துடுவான். ஆனால் கோல்டு ஜெயிச்சா எல்லாருக்கும் உதாரணமா நிற்ப. உன்னை உதாரணம் காட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஓவர் பாராட்டு பத்திரமா இருக்குது இந்த படத்துக்கு. குறையே இல்லையா இந்த படத்துல? ஒரு சில குறைகள் இருக்கு. கொஞ்சம் ஓவர் ஃபிலிமியா இருக்கு. படத்துக்கான சுதந்திரம் சிலலாம் எடுத்திருக்காங்க. ரியல் லைஃப் நடக்காத சில விஷயங்கள் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இந்த ஒரே டைலாக்ல திருந்திருவாங்கல்ல சில காட்சிகள்லாம், அந்த மாதிரி காட்சிகள்லாம் இருக்கு. பட் இதையெல்லாம் தாண்டி கண்டிப்பா தங்கல் ஒரு சிறப்பான படம். ஸோ இந்த வீக்கெண்ட் கண்டிப்பா நீங்க இந்த படத்தை குடும்பத்தோட போய் தியேட்டர்ல பார்க்கலாம். படம் தமிழ்லையும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ தமிழ்லையும் நீங்க இந்த படத்தை போய் பார்க்கலாம். கலங்காதே மன உறுதியினாதே யுத்தம் 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 யுத்தம். தங்கல் படத்தோடைய தமிழ் டப்பிங் நல்லா இருந்தாலும் ஒரு சில இடங்கள்ல டயலாக் கொஞ்சம் ஜுனூன் டயலாக் மாதிரி இருந்துச்சு. போனியா நீ அங்க, சாப்பிட்டியா நீ காலையில அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக கொஞ்சம் லிப்சிங் கரெக்டாக வரன்றதுனால அப்படி மாற்றி போட்டுருக்காங்க. பட் அதை தாண்டி டப்பிங் நல்லா இருந்தது. டப்பிங் கொடுத்தவங்களும் நல்லா கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக படம் முழுக்க ஆமீர் கானுடைய தம்பி பையனா ஒருத்தர் ஓம்கார்ன்ற ஒரு கேரக்டர்ல ஒருத்தர் வருவார். அவர் பேர் அப்பர் சக்தி குரானா. ஆக்சுவலாக ஆயுஷ்மன் குரானான்ற ஒரு ஆக்டருடைய பிரதர். அவருடைய ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அவர் சிறுசார் சோல அந்த ஓம்கார் கேரக்டர்ல ஒரு குட்டி பையன் நடிச்சிருக்காரு. அவரும் படத்துல நல்லா நடிச்சிருக்காரு. தமிழை பொறுத்த வரைக்கும் இது ஒரு டப்பிங் படம். பட் தமிழை பொறுத்த வரைக்கும் டேரக்டாக நிறைய ஸ்போர்ட்ஸ் படங்கள்னு வந்தது கிடையாது. இந்த வெண்ணிலா கபடி குழு வந்திருக்கு, அப்புறம் லீ வந்திருக்கு, அப்புறம் இறுதி சுற்று வந்திருக்கு, அப்புறம் கில்லி வந்திருக்கு. கில்லி ஸ்போர்ட்ஸ் படமா இல்லையா? அப்படின்னா குஸ்தியா? குஸ்தி பேர் மட்டும்தான் ஸ்போர்ட்ஸு. அது பிரபுவும் கார்த்திக்கும் நினைச்ச காமெடி படம் அது. ஆமா, நீங்க தப்பா சொல்லிட்டீங்க. ஆனால் நான் அவங்கள பேச வச்சுட்டேன். கப்பு எனக்கு தான். நோ, நான் தான் 2 ரெப்பியுமே கண்டப்பலாம் திட்டு வாங்கிட்டு இருக்கேன். அதனால கப்பு எனக்கு தான். அப்ப எனக்கு அடி வாங்கினது நானு. அதனால உனக்கு ஒரு வெஞ்சன கிண்ணம் கூட கிடையாதுடா.